வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 3 உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மினிமம் 10 டேஸ் தான் இருக்குது. இந்த 10 டேஸே ஆச்சு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நல்லா படிக்க பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த பயாலஜி எக்ஸாமோட ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா பயாலஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக்கு இன்சைட்லேருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நீங்கள் கொஷின் பேப்பர்லாம் ரீகால் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்க கொஷின்ஸ் படிக்க தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கொஷின் பேப்பரை பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது. இந்த ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி குறித்து வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா உங்கள் இது கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் கொஷின் பேப்பரும் ஆன்சர் கீயும் ரெண்டுமே இருக்குது. அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கொஷின் பேப்பர் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஜுவாலஜி கம்பேர் பண்ணும்போது பயாலஜி கொஞ்சம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 மார்க்ஸை நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா கொஞ்சம் புக்கு உள்ளே இருக்க இந்த பாக்ஸ் போட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, டூ யூ நோ பாக்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமேட்டு கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாகவும் நம்ம படிக்கணும். ஒரு முக்கியமான டாப்பிக்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ரிப்பீட் பண்ணி படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 மார்க்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் புக்கு பேக் சைடும் வரும், அப்படி இல்லைனா இன்சைடும் வரும். மேக்ஸிமம் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கொஷின் பேப்பர் அனலைசிஸ் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஜுவாலஜி பார்ட் எப்பயுமே ஈஸியாக கேட்குறாங்க. பயாலஜி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்சைடு கொஷின்ஸ் வருது. அதனால் பயாலஜி இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஜுவாலஜியில் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸுக்கு தான் கொடுக்கணும். இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் த நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு மெண்டலிசம். மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. 10வது கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கால்டு பைட்டோ ரீமிடியேஷன். தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன. 11th கொஷின் பார்த்தீங்கன்னா, மரபணு பொறியியலில் தேவைப்படும் மிக முக்கிய நொதிகளின் பெயர்களை குறிப்பிடுக. மென்ஷன் த நேம் ஆஃப் த என்சைம்ஸ் ரெக்யூர்டு ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஷின். கருவூக்கல் என்றால் என்ன. வாட் ஆர் எம்ப்ரையாட்ஸ். இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் தான். ஆற்றல் பிரமிட் எப்பொழுதும் நேரானது காரணம் கூறுக. இது பார்த்தீங்கன்னா 6th or 7th லெசன்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இது புக் பேக் கொஷின்ஸ் தான். பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். கிவ் ரீசன். 14th பார்த்தீங்கன்னா, மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன. ஹவ் ஆர் மைக்ரோபியல் இன்னோகுலன்ஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. இதுவும் புக் பேக் கொஷின்ஸ் தான். உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு இன்சைடு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கொஞ்சம் அதிகமாக புக் இன்சைடு படிக்கிற மாதிரி இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். என்னென்ன கொஷின்ஸ்லாம் புக் இன்சைட் படிக்கணும், புக் பேக் படிக்கணும்னு நீங்கள் அதை பார்த்தே படிச்சுக்கலாம். அப்புறம் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதன் பயன்களை எழுதுக. வாட் இஸ் ஜெனடிக் மேப்பிங், ரைட் இட் யூசஸ். உரை குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கிரியோ ப்ரெசர்வேஷன். இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான், புக் பேக் கொஷின் தான். புலி வாழ்விடம் மற்றும் செயல் வாழ்விடம் வேறுபடுத்துக. இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹேபிடேட் அண்டு நிக்கே. காலநிலையினை நிர்வகிப்பதில் காடுகள் எவ்வாறு உதவி புரிகின்றன. ஹவு டு ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த கிளைமேட். இல்லை நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஒரு 3 மார்க்னா அந்த 3 மார்க்ஸ் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எழுதணும். ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். நம்மளுக்கு 1-2 பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் மீதி 3 பாயிண்ட் நம்மளை காப்பாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் கொடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடுறப்ப அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. சூழின் அமைப்பினை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவல் அண்ட் லேபிள் இட் பார்ட்ஸ். பயாலஜி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு காரண வினாவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு வரைபடம் வரைகிற சொல்லி வினாவாக இருக்கலாம். இந்த ஓவல் வரைய சொல்லுவாங்க. அந்தமாரி நிறைய டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்தமாரி டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 4 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிங்கிள் செல் புரோட்டீன் மென்ஷன் இன் அப்ளிகேஷன். தனி செல் புரதம் என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடுகளை எழுதுக. அதற்கு அல்லது பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் மில்லட்ஸ், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். சிறுதானியங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. அப்புறம் பார்த்தீங்கன்னா
பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. Bring out the inheritance of chloroplast gene with an example. நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதிக்கவும். Discuss the steps involved in microsporanginesis. இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான்ப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்ட் பி பயோசாலஜி பார்த்தோன்னா இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மென்ஷன் எனி 2 கோல்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட். மனித மரபணு தொகுதி திட்டத்தின் இலக்குகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. குறு திறனை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். டிஃபைன் ஆலியோகோபொட்டன்சி வித் அன் எக்ஸாம்பிள். மனித அண்ட செல்லின் தெளிவான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா எ நீட்டில் ரிலேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் வார்ம். தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது யாது, அதனை அவ்வாறு குறிப்பிட காரணம் என. விச் இஸ் ரெஃபர்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ஒய் இஸ் இட் ரெஃபர்டு ஸோ. சமீர் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சமீர்? கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளே எதுக? வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்ட்ஸ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? ரெண்டாவது செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கோப்ரோலைட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. பிளசன்டினா இஸ் அன் என்டோக்ரைன் ட்ரிஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர் செலக்டட் அண்ட் கே செலக்டட் ஸ்பீசிஸ் அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் கன்ஃபார்ம் ட்விஸ்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குப்பா, அதை மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஹவு டு வி கான்ட்ரிபியூட் டு ப்ரொமோட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இதெல்லாம் ஓனாகவே நீங்கள் எழுதலாம். வாட் ஆர் ஹார்டி வியன்பர்க் அசம்ஷன் ஆன் எவாலுவேஷன் எக்ஸ்பிளைன் தம். இல்லை கிளாஸிஃபை த ட்ரக்ஸ் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் தர் எஃபெக்ட்ஸ். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கின்கமி இன் லிவிங் ஆர்கானிசம். இந்த கொஷின் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்.